ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்க தேவையில்லை. ஏஞ்சும் இளமையாக இருக்க மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லிடுங்க. எலும்புகளை இரும்பு போல் மாற்ற தினமும் ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு இல்லைன்னா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, அது கூட ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். பச்சை பயிரில் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பை நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுபோல் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நம்ம இட்லி தோசை செய்யும்போது தோலோடு எடுத்துக்கிற மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு வேறு ஏதாவது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் இதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தோலோடு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுந்தில் கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க. இதுவும் இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாதிரி வெடித்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்து இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் கூட வறுத்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாதாமோடு சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு முந்திரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். இதையும் வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறகுறப்பாக இருக்க மாதிரியும் அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். வேர்க்கடலை, பொரிகடலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துடலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது ரொம்ப அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வேர்க்கடலை, பாதாம் ரெண்டுமே அப்படி தான் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதிலேருந்து ஒரு கப் மட்டும் எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பு இல்லைன்னா டம்ளரில் நீங்கள் மாவு அழைக்கிங்களோ அதே இதில் 1:7 அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன், 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுகளாக இருக்கும்.
தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, கட்டியும் விழாது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விடும்போது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு காய்க்க ஆரம்பிக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம குடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம காய்க்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி கஞ்சியாவோ நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா நீண்ட நாள் முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு கப்பு காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல கட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா இது போல் வந்திருக்கும். இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும். வறுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இது போல் கொதித்து வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இனிப்புக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எது உங்கள்கிட்ட இருக்குது, எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இனிப்பு கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் இது கூட இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மைல்டாக இனிப்பு சேர்த்து நீங்கள் கலந்து குடிச்சிக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே காமனாக கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க இல்லை நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த கஞ்சை டெய்லி 1 கப் எடுத்துக்கோங்க. நல்ல இது போல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு மெத்தட்லேயும் இதை செய்யலாம். ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு கரெக்டான அளவுகளில் இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அது இது போல் நல்லா கொதித்து பொங்கி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது பால் இல்லாமல் செஞ்சுருக்கோம். இது பாலோட செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க பெரியவங்க யாருனாலுமே குடிக்கலாம். பாலில் கலந்து குடிக்கிறதா இருந்தால் நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது லைட்டாக கொதித்து நல்லா பொங்கி மட்டும் வரட்டும். நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட இனிப்புக்கு நான் கொஞ்சம் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இனிப்பு காணாதுங்கிறதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்பு கூட்டியோ குறைச்சியோ இல்லை இனிப்பு இல்லாமலோ நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு காலையில் இதை 1 டம்ளர் கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடல் சோர்வுலாம் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கவங்க டெய்லி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்திருக்க பாலில் செஞ்சது ஒருத்தர் மட்டும் குடிக்கலாம்.
அந்த கஞ்சி வந்து 4 to 5 பேர் வரைக்குமே குடிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்புகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.